Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் துவங்கும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கு அல்லது வழி உண்டாக்குவார். அது நீ சோதனையில் கடந்து போகும்போது அந்த வழி தெரிவதில்லை, அதனால உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. உண்டாக்குவார். அதை கடந்து போகும்போது ஆமேன் தாங்கி ஆமேன் விழுந்து விடாமல் சோர்ந்து போகாமல் அதை சகித்து ஆமேன் போராடி செபித்து கொண்டிருக்கிற வேளைகளில் தேவன் எந்த நோக்கத்தோடு இதை இருதயத்தில் பதித்துக் கொள், எந்த திட்டத்தோடு இந்த சோதனை நமக்கு அனுமதித்தாரோ, திஸ் a plan of God. அல்லேலூயா. நாம விரும்பி எந்த சோதனை நம்முடைய வாழ்வில் நாம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, அது அனுமதிக்கப்படுவதும் இல்லை. தேவன் ஒரு திட்டத்தோடு ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். ஆனால் அந்த சோதனை ஒரு பிளானோடு தான் அனுப்பப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளை, இந்த நாளில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறியாமல் அல்ல, தேவன் அனுமதித்தால் ஒரு பிளான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம செபித்து கொண்டிருக்கலாம், கிருபைக்காய் செபித்து கொண்டிருக்கலாம், தேவனுடைய ஒரு வரத்துக்காய் செபித்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய நன்மைகள் ஒரு ஆசீர்வாதம் என்கிற அந்த ஒரு டார்கெட்டுக்காக தேவ சமூகத்தில் செபித்து கொண்டிருக்கலாம். தருகிற வேளைகள் ஆமே சத்துரு இன்டர்ஃபியர் பண்ணும்போது ஆமே ஒரு சோதனையின் ஆமீன் யோபுக்கு கடைசி எல்லாம் ஆமேன் நிறைவாகி விட்டது என்று அறிந்து சில காலங்கள் இந்த திரும்பவும் சத்துரு வந்து ஆமேன் அவன் சரீரத்தை தான் என்று கேட்கிறான். பார்த்தீங்களா? அதே போல தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியான வேளை வரும்போது இப்படிப்பட்ட சில சோதனைகள் ஆமேன் நெருக்கடிகள் அனுமதிக்கப்படலாம். ஆனால் ஒரு தெய்வ பிள்ளை ஆமேன் அந்த நெருக்கடிகளில் போகும்போது நம்முடைய எதிராக அதை தப்பிக்கிற வழியை நாம் காண இயலாது. இதை அறிந்திருக்கணும். உண்டாக்குவார், தேவன் உண்டாக்குவார். செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஏற்கனவே செங்கடல் 2ஆக பிளந்து ஆமீன் ஓப்பன் பண்ணி வைத்து ஜனத்தை கொண்டு வரல, அதற்கு முன்னதாக வந்து ஒரு வழியை உண்டாக்கினார், ஒரு வாசலை திறந்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் நடுவில் போகிறோமோ அந்த இடத்தில் போகும்போது அப்பா என்று கூப்பிடுகிற வேளையில் நாம் அறியாத ஒரு புது வழி திறக்கும், ஒரு வாசல் திறக்கும். அதான் உண்டாக்குவார். ஆமீன். தப்பித்துக் கொள்கிற வழிகளை உண்டாக்குவார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த தருணத்தில் தேவ திட்டம் நிறைவேறுகிற அந்த வினாடியிலேயே நீ தப்பிக்கொள்ளுகிற வாசல் திறக்கப்படும். ஆகவே சோர்ந்து போகாது. நிச்சயம் நம்மை மானிட்டர் பண்ற ஒரு தேவன், நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன், நம்மை காக்கிற கர்த்தர் எப்பொழுது அந்த வழி திறக்கப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அதுவரை தாங்குகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாது. தேவன் ஜெயத்தோடு நிறுத்த வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கரங்களை விட்டு கொடுக்கலாம். ஒரு நிமிடம் ஆமேன் கண்களை முடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே. சோதனை நீர் அனுமதித்தாலும் அதிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழியை அந்த குறித்த நேரத்தில் இந்த ரைட் டைமில் அப்பா எங்களுக்காக நீர் திறக்க போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் சில மாதங்களாய் காத்திருக்கிறேன் என்கலாம், சில நாட்களாய் நான் காத்திருக்கிறேன், இந்த நெருக்கடியில் போகிறேன் என்று சொல்லலாம், சில வருடங்கள் கூட. ஆனாலும் என் தேவன் எந்த திட்டத்தோடு இவர்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கடியை, இந்த சோதனையை, இந்த வேதனையை அனுமதித்தீரோ அந்த திட்டங்கள் நிறைவேறுகிற நாள் ஆமை தப்பிக்கிற வாசலினை திறக்கிற கர்த்தர், விடுதலையை கொடுத்து உயர்த்துகிற கர்த்தர், இவர்களை சாட்சியா நிறுத்துகிற தெய்வன் கர்த்தர். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. ஏற்ற வேளையில் தப்பிக்கிற அந்த வழியை உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நினைத்தருள்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஏற்ற வேளையில் தப்பிக்கிற வாசலையும் திறப்பார். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தொடரலாம். God bless you. Praise the Lord.